இப்போ மாணவர்களுக்கு படிப்பது தான் வேலை. அப்படின்னா, அவங்களுக்கு படிப்பதற்கு சம்பளம் குடுக்கணும். அவங்க செலவுகள அரசாங்கம் ஏத்துக்கணும். நாளைக்கு இந்த நாடு முன்னேறுவதற்கு யார் காரணம்? அவங்க படிக்கிறாங்க. அதனால தான் நாடே ஒரு நாட்டோட முன்னேற்றமே இந்த மாரி படிக்கிற மாணவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். உழைக்கிற மாணவர்களும், படிக்கிற எல்லாரும் தான் காரணமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அவங்க செலவுல நாடு தானே ஏற்கணும். நாட்டோட முன்னேற்றத்திற்கு அவங்க நாளைக்கு தொழில் பண்ணி பணம் சம்பாதிச்சா அது நாடு முன்னேறுது. அப்படின்னா, அதற்கு அவர்கள் காரணமாக நாட்டோட முன்னேற்றத்துக்கு காரணமாக இருக்கிறவர்களின் கல்வி செலவை ஏன் அரசாங்கம் ஏற்கக்கூடாது? ஏன் அவர்களுக்கு படிப்பதற்கு ஏன் சம்பளம் கொடுக்கக்கூடாது? கல்வி செலவை ஏற்பது வேறு. அதுவும் அவங்களுடைய ஊதியம் தான். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஊதியம் தான். அவங்க செலவுகள அரசாங்கம் ஏத்துக்கிறாங்க. அதுபோல இன்னும் அதோட கல்வி செலவு மட்டும் அவங்களுடைய செலவு கிடையாது. சாப்பாடு செலவும் அவங்களுக்கு இருக்கு. ஆடை வாங்க வேண்டும். அப்புறம் செலவுக்கு பணம். இதில எல்லா செலவையும் அந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும். அரசாங்கம் ஏற்க வேண்டும். அல்லது அ ஒரு நாட்டோட ஒருத்தருடைய வளர்ச்சி என்பது ஒருத்தர் கல்வி கற்கிறாரு அப்படின்னா, அவருடைய வீடும் முன்னேறுகிறது, நாடும் முன்னேறுகிறது. அப்படின்னா, நாடு ஒரு 50% செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வீடு, அந்த பெற்றோர்கள், அந்த குடும்பம் என்பது 50% செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்பன்னா, படித்து முடித்து வேலைக்கு செல்கிற வரைக்கும், அந்த பெற்றோர்கள் என்பது 50% செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளோட செலவுகளில் 50% செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுபோல அரசாங்கமும் 50% செலவுகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கல்வி செலவு இதெல்லாம் அரசாங்கம் தான் பார்த்துக்குது. அதோட முடிஞ்சு போகாம ஊதியமும் குடுக்கணும். ஒருத்தருக்கு எவ்வளோ தேவைப்படும்? ஒரு 10 வயசு பையனுக்கு எவ்வளோ தேவைப்படும்? மாசத்துக்கு சாப்பாட்டுக்கே ஒரு ரூ. 4000 தேவைப்படும். அப்புறம் ஆடை இதெல்லாம் வாங்க ஒரு மாதத்திற்கு நெறைய சாப்பாடு இப்படி எல்லா செலவும் போக ஒரு 10 வயது ஒருவருக்கு ரூ. 10,000 தேவைப்படும். அப்படின்னா, கல்வி செலவு போக ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கு 10 வயது பையனுக்கு ரூ. 10,000 தேவைப்படும்னா, ரூ. 5,000 அரசாங்கம் கொடுக்க வேண்டும். மீதி ரூ. 5,000 தான் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக செலவழிக்க வேண்டும். அப்படின்னு கூட நம்ம வச்சு, அந்த ரூ. 5,000 மாதந்தோறும் ஒரு 10 வயது அப்புறம் ஒரு 15 வயது பையனுக்கு இன்னும் அதிகமா பணம் தேவைப்படும். இன்னும் அதிகமான செலவுகள் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாரி அவங்களோட தொகையை கூட்ட வேண்டும். இந்த மாரி அரசாங்கம் படிப்பவர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும். அப்போ கொடுத்தாக்கா அவங்க ஊதாரித்தனமா அதாவது படிப்பதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். அது மாரி கொடுத்தாக்கா, அது அவங்க கையிலே குடுக்கணும். அரசாங்கம் குடுக்குற அந்த 5,000 இருக்குல்ல, அது அந்த மாணவர்களின் கையிலே குடுக்கணும். அப்படின்னா அவங்க ஊதாரித்தனமா செலவு செய்து விடுவார்களே! அ அப்படின்னு அதுபோல ஒரு பெற்றோர்களும் என்ன பண்ணணும், ஒரு ரூ. 5,000 அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும். இப்படி மொத்தம் ரூ. 10,000 10 வயது நிரம்பிய ஒரு மாணவனுக்கு ஒரு தேவைப்படுகிறது அப்படின்னா, அந்த செலவில் இருந்து தான் அந்த பிள்ளைகள் தங்களுடைய உணவை தேட வேண்டும். அந்த செலவில் இருந்து தான். இந்த மாரி உங்க உணவ நீ பார்த்துக்கோ. உனக்கு பிடித்ததை நீ சாப்பிடு. உனக்கு பிடித்ததை நீ சமைத்து சாப்பிடு. நீ அப்ப ஒரு 10 வயசு பையனுக்கு எப்படி சமைக்க தெரியும்? ஏன்னா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா அத விட சின்ன பசங்கலாம் சிவகாசி அங்கலாம் பயங்கரமா வேலை பார்க்குறாங்க. குழந்தை தொழிலாளர்களாக வேலை செய்கிறவர்கள், பணத்திற்காக வயல்வெளியில் வேலை செய்ற குழந்தைகள் அவங்களுக்கு அவ்வளோ திறமை இருக்கு. அவங்க திறமைய நம்ம குறைச்சு மதிப்பிடக்கூடாது. அப்ப அந்த வகையில இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது அவங்களுக்கு உணவு என்பது காலை உணவு, மதிய உணவு பள்ளிக்கூடத்திலே கொடுக்கப்பட வேண்டும். அப்புறம் இடைவேளை ஸ்நாக்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் குடுக்கணும். பள்ளிக்கூடம் அல்லாத மற்ற நாட்களில் இரவு உணவு, அப்புறம் காலை அந்த அந்த நாட்கள்ல தான் அவங்க சமைக்கிறாங்க அல்லது பச்சையா சாப்பிடுறாங்க. சமைக்க தான் பெற்றோர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. சமைப்பது எப்படி? வீடுகளை நிர்வகிப்பது எப்படின்னு ஒரு 10 வயது வரைக்கும் அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து விட்டவர்கள். 10 வயதுக்கு பிறகு அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை நிர்வகித்துக் கொள்ள அவர்களுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும். அரசாங்கமும் 5,000 குடுக்கணும், பெற்றோர்களும் 5,000 குடுக்கணும். எப்ப படித்து முடித்து வேலைக்கு செல்கிற வரைக்கும். கையிலே குடுத்துறணும். அப்ப அந்த பிள்ளைகளுக்கு தனி வீடு வேற குடுத்துறணும். ஒரு குடும்பம் அப்படின்னா, அதில காம்பவுண்ட் இருக்கணும். அதுக்குள்ள அப்பா, அம்மா எல்லாம் தனித்தனியாக இதான் தற்சார்பு. ஒரு உணவு சமைக்கிறதா, பிள்ளைகள் தனக்கு பிடித்த உணவை சமைக்க வேண்டும். தனக்கு பிடித்த உணவை சாப்பிட வேண்டும். அது மாரி பெற்றோர்கள் அப்பா, அம்மா அதத்தான் கத்துக் குடுக்கணும். உன்னை நீ பார்த்துக்கொள். 10 வயதுக்கு அப்புறம் உன்னை நீ பார்த்துக் கொள்வதற்காக 10 வயது வரைக்கும் சமைக்க கற்றுக் கொடுப்பது, துணி துவைக்க கத்துக் கொடுப்பது, வீட்டை எப்படி தூய்மையாக வைத்திருப்பது என்பதை கற்றுக் கொடுப்பது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து விட வேண்டும். 10 வயதுக்கு அப்புறம் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் வேலைக்கு செல்கிற வரைக்கும் மாதம் ரூ. 5,000 கொடுக்க வேண்டும் அந்த பிள்ளைக்கு. அதில அம்மா ஒரு ரூ. 2,500 அப்பா ஒரு ரூ. 2,500 அப்ப ரூ. 5,000 10 வயதிலேருந்து ஒரு 16 வயது வரைக்கும். அப்புறமா 16 வயதிலேருந்து ஒரு 20 வயது வரைக்கும் ஒ அந்த பெற்றோர்கள் என்பது ஆளுக்கு ஒரு ஒரு ரூ. 7,000 குடுக்கணும். கவர்மெண்ட் ஒரு ரூ. 7,000 குடுக்கணும். அப்ப ரூ. 14,000 இந்த மாரி வயதுக்கு ஏற்றாற்போன்று அவர்களுக்கு ஊதியத்தை அரசாங்கமும், பெற்றோர்களும் ஒரு பிள்ளைக்கு தேவையான செலவை ஊதியமாக கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் படிக்கிறார்கள். அதனால
அது அரசாங்கத்துக்கு முன்னேற்றம், அந்த குடும்பத்துக்கு முன்னேற்றம் அது. அதனால் அந்த பிள்ளைகளுடைய செலவை ஊதியமாக அவர்களுக்கு கொடுக்கும். படிப்பது தான் அவருடைய ஊதியம். அப்போ அவருடைய செலவை அரசாங்கமும் ஏற்றுக்கணும், பெற்றோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ தான் வந்து பெற்றோர்களுக்கு என்ன உரிமை, அந்த பிள்ளைகள்கிட்ட ஆதிக்கம் செலுத்துவதற்கு, வழிகாட்டுவதற்கு, வழி நடத்துவதற்கு என்ன உரிமைன்னா, நாம் அந்த பிள்ளைகளுக்காக செலவழிக்கிறோம். அரசாங்கமும் பாதி செலவை ஏற்றுக்குது. இப்படி கல்வி செலவு என்பது அது தனி. அது அரசாங்கம் கொடுக்குது. கல்வி சாலையில் போய் அங்கே உணவு சாப்பிட்றாங்க. அதெல்லாம் அரசாங்க செலவு. அதை தாண்டி கையில் ஊதியமாக, பணமாக கொடுக்க வேண்டும். பாதி பணம் பெற்றோரும், பாதி பணம் அரசாங்கமும் கொடுக்கணும். கொடுத்து அது வந்து இந்த மாதிரி போகும்போது அவங்க அதை வந்து தவறான வழியில் பயன்படுத்த மாட்டார்களா? தவறான வழியில் பயன்படுத்துறதுக்கு இங்கே வந்து மதுபானம் கடைகள் இருக்குது, சிகரெட் அதெல்லாம் தடை விதிச்சிருங்க. பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற இந்த ஊதியத்தை அவர்கள் தவறான வழியில் பயன்படுத்த வாய்ப்பே இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு இங்கே ஒரு பரோட்டா கூட இங்கே விற்கக்கூடாது. அப்போது பரோட்டா சாப்பிட்டு கெட்டு போயிடக்கூடாதுல்ல. டெய்லி பரோட்டாவுக்கு அடிமையாகி அதை சாப்பிட்டு கெட்டு போயிடக்கூடாது. அதுபோல் வந்து இந்த மாதிரி பணத்தை கொடுத்தா மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகிடுவாங்க. அப்படின்னா மொபைல் ஃபோனை நம்ம எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னா, மதியம் 2 மணிக்கு மேலே தான் இந்த சமூக வலைதள ஊடகங்களுக்கு அனுமதி, அல்லது 5 மணிக்கு மேலே தான் சமூக வலைதள ஊடகங்களுக்கு அனுமதி. இது போன்ற திட்டங்களை கொண்டு வர வேண்டும். சமூக வலைதள ஊடகங்கள் பொழுதுபோக்காக மக்கள் பார்ப்பது, இதெல்லாம் வந்து சாயந்தரம் 5 மணிக்கு மேலே தான் அதற்கெல்லாம் அனுமதி. 5 மணி வரைக்கும் அல்லது மதியம் ஒரு 3 மணி 2 மணி வரைக்கும் இதற்கெல்லாம் தடை. தமிழ்நாட்டில் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் தடை, அல்லது எந்தெந்த நாடுகள். அப்போ அதன் மூலம் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிள்ளைகள் வந்து தங்களுக்கு கொடுக்கப்படுகிற ஊதியமாக கொடுக்கப்படுகிற பணத்தை வைத்து அவர்கள் எந்த வகையிலும் கெட்டுப்போக வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிடலாம். இப்போ வந்து வேலைக்கு போகிற விடுமுறை நாட்களில் வேலைக்கு செல்கிற பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு கிராமப்புறங்களில் ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, மே மாதம் லீவ்லலாம் எங்கேயாவது வேலைக்கு போவாங்க. அப்புறம் வந்து ஸ்கூல் திறந்துச்சுன்னா வந்துடுவாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகள் சம்பாதிக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது கிடையாது. அந்த குழந்தைகளிடம் ஒரு பொறுப்பு இருக்கும், விவரம் இருக்கும், தெளிவு இருக்கும். அப்படி ஒரு தெளிவற்ற ஒரு 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 மாணவர்களால் இந்த மாதிரி விடுமுறை தினத்தில் வேலைக்கே போக மாட்டாங்க. வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த பொறுப்பு உடையவர்கள் அந்த பணத்தை வைத்து நல்ல வழியில் தான் செலவழிப்பாங்க. ஆனால் தீய வழியில் செலவழிப்பதற்கு இங்கே வாய்ப்பு இருக்குது. மதுபான கடைகள் இருக்குது, சிகரெட் கடையில் கிடைக்குது. இருந்தாலும் அவர்கள் அதை பயன்படுத்துவதில்லை. மதுபானத்துக்கு அடிமையாகிற ஒரு மாணவர்களால் கண்டிப்பாக உழைக்கக்கூட முடியாது, வேலைக்கு கூட போக முடியாது. அப்போ இந்த மாதிரி விடுமுறை நாட்களில் வேலைக்கு செல்கிற மாணவர்கள் என்ன ஊதாரித்தனமாக அந்த சம்பாதிக்கிற பணத்தை வைத்துக்கொண்டு ஊதாரித்தனமாக செலவிடுகிறார்கள் இல்லை. வேலைக்கு போகிறாங்கனாலே அவங்க ஒரு பொறுப்பானவர்களாக தான் இருக்க முடியும். அதனால் வந்து படிப்பது தான் இன்றைக்கி மாணவருடைய வேலை. சின்ன வயசில் படிக்கிற வயசில் படிப்பது தான் வேலை. அப்படிங்கும்போது அதற்கு நாம் ஊதியம் கொடுக்க வேண்டும். ஊதியம் கொடுத்தால் அவர்கள் அதை பொறுப்பான வழியில் செலவழிப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். அது பொறுப்பற்ற வழியில் ஊதாரித்தனமாக செலவழித்து விட அதற்கு வழிகளே இருக்கக்கூடாது. மதுபான கடைகள் இருக்கக்கூடாது, அதுபோல் புகைப்பிடிக்கிற பொருட்கள் இருக்கக்கூடாது, அதுபோல் உணவில் தீங்கு தருகிற உணவுகள், சாக்லேட்டுகள் இதற்கெல்லாம் தடை விதித்து நல்ல உணவுகளுக்கு மட்டுமே, இது நல்லது, இது எந்த விதத்திலும் கெடுதல் ஏற்படுத்தாது அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் பெற்றால் மட்டுமே அதை விற்பனை செய்ய அனுமதி. இந்த மாதிரி பண்ணிட்டா அப்போ அந்த பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிற ஊதியத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து ஊதாரித்தனமாக செலவு செய்ய வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, அது மாதிரி ஒரு ஊதியம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அப்போ தான் வாழ்க்கை தெரியும், உறவுனா என்னன்னு தெரியும், வாழ்க்கைன்னா என்னென்னு பணம் சம்பாதிக்கும் போது தான் தெரியும் தவிர படிக்கிற வரைக்கும் தெரியாது. நீ படிப்பில் வந்து முதல் மதிப்பெண் வாங்கிட்டாலே, மாநிலத்தில் முதல் மதிப்பெண் வாங்கிட்டாலே உனக்கு உலக விவரம்லாம் தெரிஞ்சிடாது, மனிதர்களை பற்றி தெரியாது. எப்போ நீ சம்பாதிக்கிறியோ அப்போ தான் உனக்கு மனிதர்களை பற்றி தெரியும். பாருங்கள், சம்பாதிக்கிற வயசு இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆண் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் படிக்கும்போது மாணவர்களிடம் எப்படி பழகுவான், வாடா போடா அப்படிம்போம். வாடா போடா அடிச்சுக்கிறது, திட்டுறது. அதுவே பார்த்தீங்கன்னா கெட்ட வார்த்தை போடுறது மாணவர்களிடம். அதுவே வேலைக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மரியாதையை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேலைக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு மாணவ பருவத்தில் எப்படி பழகினாங்களோ அதுபோல் பழக முடியாது. ஒருத்தர் கெட்ட வார்த்தை போடுறது, அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி ஒரு சிறு மாணவ பருவத்தில் இருக்கிற ஒரு மோசமான பழக்க வழக்கம் எப்போ சம்பாதிக்கிறாங்களோ அப்போ அவங்ககிட்ட இல்லாமல் போயிடும். சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாலே மரியாதையாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தர் மரியாதையாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க, ஒழுக்கமாக இருப்பாங்க. ஏன்னா ஒழுக்கமாக இருந்தால் தான் நீ சம்பாதிக்கவே முடியும். தொடர்ந்து சம்பாதிக்கணும்னா நீ ஒழுக்கமாக இருக்கணும். அதனால் இந்த அப்போ அப்போ தான் மரியாதையாக வருது. ஒருத்தர் வந்து பிறருக்காக செலவு செய்கிறாங்கல்ல, அப்போ தான் ஒருத்தருக்கு மரியாதையே வருது. மரியாதை எப்போ வரும்னா, நீ சம்பாதிச்சிட்டாலே உனக்கு வந்துடாது. உனது பணத்தை நீ பிறருக்காக செலவழிக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து ஒரு மரியாதை வந்து அதிகமாகும். சம்பாதிச்சாலும் மரியாதை வரும், அதே நேரத்தில் உனது பணத்தை பிறருக்காக செலவழிக்கணும். அப்போ தான் உறவுகளை புரிஞ்சுப்பேன், யார் நல்லவங்க கெட்டவங்க, யார் ஏமாத்துறவங்க. இப்போ இந்த மாணவ பருவத்தினர் சம்பாதிக்கவே இல்லை, அவங்க வந்து 5க்கும் 10க்கும் அப்பா அம்மாவை கையேந்துறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த பணத்தை எப்போ அவங்களுக்கு கிடைக்காது. பிறருக்காக செலவு செய்கிற வாய்ப்பு அவங்களுக்கு இல்லை. அப்படிங்கும்போது அப்போ அதனால் அவங்களுக்கு உறவுகளை பற்றி ஒன்றுமே தெரில. யார் நல்லவன் கெட்டவன், மனுஷங்க யாருன்னா அப்படின்னு தெரியனால தான்
அவங்க ஒரு அவமானகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுடைய உறவு முறையே மோசமாக தான் இருக்கும். கெட்ட வார்த்தை போட்டு மாவாடா போட சண்டை போட்டுட்டு. அதனால் பணத்தை கொடுத்து செலவு செய்ய நம்ம சொல்லணும். அவங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும். படிப்பது தான் அவங்களுடைய வேலை என்று அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கும்பொழுது, அதை அவர்கள் கையிலே கொடுக்கும்போது, அதை செலவு செய்யும்போது தான் உறவுகளை புரிந்து கொள்வார்கள். பணத்தை சம்பாதிப்பது எவ்வளோ முக்கியம், பணம் நமக்கு மரியாதையை பெற்று தருகிறது, அந்த பணத்தை கனவு காண ஆரம்பிச்சிருவோம். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த துறையில் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த கனவு காண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் படிப்பதற்கு சம்பளம் கொடுத்தால் அவர்கள் கெட்டு விடுவார்கள் என்று பயப்படாதீர்கள். கெட்டு போகிறவரால் தொடர்ந்து படிக்க முடியாது. அதனால் படிப்பவர்களுக்குத்தான் சம்பளம். பள்ளிக்கூடத்திற்கு வந்து விட்டாலே சம்பளம் கிடையாது. பள்ளிக்கூடத்திற்கு வருவது மட்டுமல்ல, படிக்கவும் வேண்டும். கல்லூரிக்கு வருவதும் படிக்கவும் வேண்டும். படிப்பதற்கு ஏற்றாற் போன்று சம்பளம் கூடும் குறையும். ஒருத்தர் ஒழுங்காகவே படிக்கலை அப்படின்னா அப்போ அவங்களுக்கு சம்பளமே குறைந்து விடும். நல்லா படிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நல்லா படிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவர் சம்பளம் கூடும். அப்போது சம்பளத்தை அதிகப்படுத்த நாம் படிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். ஒருத்தர் நல்லா படிக்கிறாரு, அதனால் அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு. நல்லா சம்பாதிக்கிறான். ஒரு பையன் வந்து நல்லா படிக்கிறான்னா அவன் நல்லா சம்பாதிப்பான். இப்படி ஒரு சம்பாத்தியம் எப்படி வருகிறது? அதே நேரத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு இவ்வளவு தான் சம்பாதிக்க முடியும். என்னதான் நீ 100க்கு 100 மதிப்பெண் எடுத்தாலும் உனக்கு மாத சம்பளம் அரசாங்கம் 5000 தரும். ஒரு 10 வயசு பையனுக்கு அப்படின்னா அந்த இலக்கை எட்டுவதற்கு அவன் நல்லா படித்தாகணும். 100க்கு 100 மதிப்பெண்ணாக எடுத்தாகணும். இல்லை குறைவான மதிப்பெண் எடுத்தால் அந்த 5000 குறைந்து கொண்டே போகும். 2000 தான் வாங்கியிருக்க அப்படின்னா நீ குறைவான மதிப்பெண் தான் வாங்கியிருக்க. அதனால தான் 2000 ஒரு 40% மதிப்பெண் தான் வாங்கியிருக்க அப்படின்னா நீ 2000 தான். ஒருத்தர் 5000 வாங்குறாருன்னா அப்புறம் 100% மதிப்பெண் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரி படிப்பதற்கு ஏற்ற சம்பளம். இதன் மூலம் மனிதர்கள் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள். அதனால் வந்து சம்பளம் கொடுப்பதால் கெட்டு போய்விடுவார்கள் என்பதற்கு எந்தவித காரணங்களும் இல்லை. ஏற்றுக்கொள்கிற மாதிரி சம்பளம் கொடுக்க வேண்டும். இது கல்வி முறையில் உலகம் முழுவதும் செய்யக்கூடிய தவறாக இருக்குது. கொடுத்து பாருங்கள், எதையும் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்துவிட்டு தவறு என்று அப்புறம் சொல்லுங்கள் இது சரியா தவறான்னு. சும்மாவே வந்து செய்யாமல் எதையும் அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்காமல் சும்மா வாயுவில் சொல்லக்கூடாது.